திமுகவினுடைய சொற்பொழிவாளர்கள் பேசுகிறார்கள் என்றால் அந்த ஊரிலே ஒரு மாற்றம் உதயமாகும். ஒரு வடநாட்டு பெரியவர் என்னிடத்தில் மிகுந்த என்னை பாராட்டி விட்டு சொன்னார், நீங்கள் முயற்சி செய்தால் 3 மாதத்தில் இந்தியை படித்து விடலாம் என்றார். நான் ஒப்புக்கொண்ட ராமாவையா 3 மாதத்தில் படித்து விடலாம் என்று. என்ன என்றார், அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கிறது? 25 ஆண்டின் முன்னே எழுந்தது வார் ஓர் இயக்கம். சர்பீட்டி தியாகராய பெரியோன் கண்ட திராவிட பேர் இயக்கம். உழுது பண்படுத்தி உரிய முறை நடவு நட்டு காவல் செய்தால் அறுவடையின் போது அழுது புலம்ப தேவையில்லை. அந்நாள் தொட்டு இந்நாள் வரை பதப்படுத்தப்பட்ட நிலம் இது. பக்குவமடைந்த பூமி. அது திராவிட இயக்கம் திரட்டிய செல்வம். திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது அரசியல் இயக்கம் மட்டுமல்ல, அறிவு இயக்கம். தந்தை பெரியார் பிறந்த நாள், பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள், கழகம் தோன்றிய நாள் ஆகிய 3ஐயும் இணைத்து முப்பெரும் விழாவா கொண்டாடுகிற வழக்கத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார். வணக்கம் நண்பர்களே, நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி. நம்மளோட சேனலில் இதுதான் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கி ஒரு சிறப்பான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவிலேயே மிக பழமையான ஒரு மிக சாதனை படைத்த ஒரு மிகப்பெரிய கட்சி டிஎம்கே. அந்த டிஎம்கேவோட 75வது ஆண்டு பவள விழா அதை இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடுறாங்க. அதை தொகுத்து இந்த வீடியோ வழங்கப்படுகிறது. என்ன விஷயம், அப்படி என்ன பெரிய விஷயத்த இந்த டிஎம்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கேவுடைய வரலாறு என்னங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த டிஎம்கே எடுத்து வைத்த சமத்துவத்தையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் நீங்கள் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த டிஎம்கே எதற்காக தொடங்கப்பட்டது, இந்த டிஎம்கே எதை வலியுறுத்தி ஆரம்பிக்கப்பட்டது, எதை நோக்கி இதோட பயணம் இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் டிஎம்கே அப்படிங்கிற கட்சி எதை நோக்கி ஆரம்பிக்கப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு டிஎம்கேவுடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். சமூக நீதி முதலாக சமூக நீதியை பற்றி பேசுனது பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்கே தான். சமூக நீதி, சமத்துவம், தீண்டாமை, இந்தி ஒழிப்பு, இத்தனை விஷயங்களும் முன்னெடுத்து முதல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த டிஎம்கே கட்சியை பற்றி இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேணும். ஏன்னா அதற்காக அன்று அவர்கள் போட்ட பாதையில் தான் இன்று மலராக நம்ம மலர்பாதை, அன்று முட்களின் மீது நடந்து அவர்கள் போட்ட பாதையில் தான் இன்று நம் மலர்கள் மீது நடப்பது போன்று நடந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். சமூக நீதி என்பது ஒரு காலத்தில் 1947, 48, 49 போன்ற காலகட்டங்களில் சமூக நீதி எப்படி இருந்தது என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் டிஎம்கே ஆரம்பிக்கப்பட்ட வரலாறை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்டிய முதல் கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான். சமூக நீதி, தீண்டாமை, சமத்துவம், எல்லோரும் சமத்துவமாக இருக்கணும், எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும், ஜாதி மதம் எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு முதல்ல வெளிப்படையாக பேசினவங்க இவங்க தான். இவங்க போட்ட பாதையில் தான் இன்னைக்கு நம்ம வெற்றி நடை போட்டு நடந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளால் சுதந்திரமாக பேச முடியுது, சுதந்திரமாக எல்லா கருத்துக்களையும் வெளிப்படையாக சொல்ல முடியுது. யார் வேணா எங்கே வேணா போகலாம், யார் வேணா என்ன வேணா படிக்கலாம், யார் வேணா என்ன வேணா எந்த விஷயங்கள் வேணா செய்யலாங்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டு நிறுத்தியது பார்த்திங்கன்னா அதற்கான முழு பலனும் முழு வெற்றியும் டிஎம்கேவை தான் சேரும். இந்த டிஎம்கே ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம் என்னவோ அது இன்று கண்டிப்பாக செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதை வெற்றிகரமாக பெரியார், அண்ணா, கலைஞர், அதை தாண்டி இன்று MK ஸ்டாலின் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவரை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சிறப்பாக நம்முடைய டிஎம்கேவை வழிநடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த டிஎம்கேவுடைய வெற்றி தொடரட்டும். இந்த டிஎம்கேவின் பவள விழா வெற்றியடையட்டும். தமிழகத்தில் இருக்கும் அனைவருக்கும் சமூக நீதி, சமத்துவம், தீண்டாமை போன்றவற்றை ஒழித்து இன்று நாம்
அனைவரும் சிறப்பான முறையில் வாழ்வாதாரத்தை வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு ஒரு மூல காரணம் என்னவென்று பார்த்தால் டிஎம்கே தான். இந்த டிஎம்கே கட்சியில் ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம் என்னவோ அதை சிறப்பாக செய்து கொண்டு இன்னும் பல விழாக்களை இந்த டிஎம்கே அடையணும். அதை வருங்காலத்தில் இனி இருக்கிற இளைய தலைமுறையினர் இந்த டிஎம்கே உடைய வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே நிதர்சனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு சிறந்த வீடியோவில் இணைவோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்க திட்டமும் அதிகம் இருக்கும், அதுக்கு திராவிடம் தான் வழிவகுக்கும். இங்க திட்டமும் அதிகம் இருக்கும், அதுக்கு திராவிடம் தான் வழிவகுக்கும். பெண்கள் எல்லாம் இங்க வளரக்கூடாதுன்னு அடக்கி வச்சானுங்க ஆரியமா. தலைவரும் வந்தாரே, வெட்டி அச்சாரே, விடியல குத்தாரே திராவிடமா. காசு உள்ள வந்தா படிக்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தாண்டா மடத்தனமா. படிக்க நீ போடா, காசை நான் தாரேன், தலைவர் சொன்னாரு சமத்துவமா. பல திறமை வளர்ந்திருக்கு, நான் முதல்வன் திட்டம் மூலமா. குழந்தைங்க பசி தீக்க வந்துட்டாரு கம்பீரமா. பல திறமை வளர்ந்திருக்கு, நான் முதல்வன் திட்டம் மூலமா. குழந்தைங்க பசி தீக்க வந்துட்டாரு கம்பீரமா. இங்க திட்டமும் அதிகம் இருக்கும், அதுக்கு திராவிடம் தான் வழிவகுக்கும். இங்க திட்டமும் அதிகம் இருக்கும், அதுக்கு திராவிடம் தான் வழிவகுக்கும். ஊரு மக்களோட உசுரத்தான் காக்க கொண்டு வந்த திட்டம் இன்னும் காப்போம். மாசம் மாசம் வரும் உரிமை தொகை தாண்டா, குடும்ப தலைவிகளின் குறையதிக்கும். சின்ன குழந்தைங்களும் சிந்திச்சு பேசிது போ வானவில் மன்றம் திட்டத்தால. சரிகார சங்கிங்கெல்லாம் சைலண்டா ஓடிடுங்க, திராவிட நாட்டில் உனக்கு என்ன வேலை? தொழில் விடுதி இங்க இருக்கு, இனி எதுக்கு உனக்கு கவலமா? ஆரியம் உள்ள வந்தா நாடே போயிடும் கேவலமா. தொழில் விடுதி இங்க இருக்கு, இனி எதுக்கு உனக்கு கவலமா? ஆரியம் உள்ள வந்தா நாடே போயிடும் கேவலமா. திட்டமும் அதிகம் இருக்கும், அதுக்கு திராவிடம் தான் வழிவகுக்கும். இங்க திட்டமும் அதிகம் இருக்கும், அதுக்கு திராவிடம் தான் வழிவகுக்கும். கட்டணமில்லா பேருந்து பயணம் கொண்டு வந்துதான் மகளிரோட மனசுல கொடி கட்டி பறக்கிறார். கல்வி ஒண்ணு மட்டும்தான் சமத்துவம் சொல்லி கொடுக்கனே, மாணவர் மத்தியில மாமனா திகழ்கிறாரு. போன்றது மக்கள் தேடல், காரணம் திராவிட மாடல். அசைக்க முடியாது என்ன செஞ்சாலும், இதுதான் மக்கள் ஆட்சி, மக்களும் இதுக்கு சாட்சி. மாற்ற முடியாது உன்னால முஞ்சாலும். தமிழ்நாட்டின் தரம் உயரும், சமத்துவத்தின் பின்னாடி. ஆசிய கண்டத்துக்கு தமிழ்நாடு தான் முன்னோடி.